வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட சில முக்கியமான செய்தி குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதாவது இந்தியால சமீபத்துல நடந்த இயற்கை பேரிடர்கள், குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்லயும் ஹிமாச்சல பிரதேசத்திலயும் நடந்திருக்கு இல்லையா? ஆமா. அந்த பருவமழை, நிலச்சரிவு பாதிப்புகள் பத்தி தான். இதோட தீவிரம் என்ன? ஏன் இப்படி ஆச்சு? என்னென்ன பாக்கங்கள்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கணுங்கிறதா நோக்கம். சரி, அப்போ வடகிழக்கு இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாமா? அங்க நிலைமை ரொம்ப மோசம்னு சொல்றாங்க. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நிறைய மாநிலங்கள்ல பாதிப்பு போல. ஆமாங்க. நீங்க சொல்றது சரிதான். அங்க கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்புகளும் ஒரு 34லேருந்து 47 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு நியூஸ் வருது. 5,6 லட்சமா? ரொம்ப அதிகம். ஆமா. அசாம்ல மட்டும் பாத்தீங்கன்னா, 19 மாவட்டங்கள்ல ஒரு 3.64 லட்சம் பேர் வரைக்கும் பாதிப்பு. நிலைமை எவ்ளோ சீரியஸ்னா, இந்திய விமானப்படையே வந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்படியா? ம். மணிப்பூர்ல கூட வெள்ளத்தினால ஒரு 56,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. 10,000க்கும் மேல வீடுகள் சேதம்னு சொல்றாங்க. இந்த உயிரிழப்புகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் இருக்கா? இது பெரும்பாலும் வெள்ளத்தினாலயா இல்ல நிலச்சரிவா? ரெண்டுமே தான் காரணம். அசாம்ல ஒரு 17 பேர். அதுல கவுகாத்தி பக்கத்துல நடந்த நிலச்சரிவுகளும் அடங்கும். அருணாச்சல பிரதேசத்துல 12 பேர். மேகாலயா, மிசோரம்ல தலா 6 பேர். அப்புறம் சிக்கிம்ல 3, திரிபுரால 2, நாகாலாந்துல ஒருத்தர்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதம், ரோடெல்லாம் போயிடுச்சு. ஸ்கூல், காலேஜ் எல்லாம் மூடிட்டாங்க. பாதிப்பு ரொம்ப அதிகம். சரி, இது வடகிழக்கு நிலவரம். இதே மாதிரி இமாச்சல பிரதேசத்திலயும் கனமழை, மேகவெடிப்புன்னு செய்திகள் வந்துச்சே. அங்க என்ன நிலைமை? ஆமா ஆமா, அங்கேயும் நிலைமை சரியில்லை. ஜூலை மாசம் ஆரம்பத்துல இமாச்சல்ல மண்டி மாவட்டத்துல கர்ஷோக்னு ஒரு பகுதி, அங்க திடீர்னு மேக வெடிப்பு நடந்திருக்கு. மேகவெடிப்பா? ஆமா, அதாவது ரொம்ப கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன இடத்துல பயங்கரமா மழை கொட்டுறது. இதுல ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம், ஒரு 10 பேருக்கு மேல காணோம்னு ஒரு பயம் இருக்கு. அங்க நிறைய வீடுகள், வண்டிகள், பாலங்கள்லாம் தண்ணில போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஜூன் மாசமே கூட